ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியலில் ஃபைனலாக நம்ம கங்காவும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ட்ரூத் எல்லாத்தையும் நம்ம குமரன் சொல்லிட்டாரு நம்ம கங்கா கிட்ட. ஸோ சொன்னதுமே கங்கா குமரன் மேலே கோவலாம் படலை. ஸோ டக்குன்னு நம்ம தங்கச்சியை போய் பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக உண்மையை உருகி மன்னிப்பு கேட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் குமரனும் சும்மா நிற்காமல் அவங்களோட ஃபீலிங்ஸையும் அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அப்படியே கலங்கி தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவருமே அவரோட எமோஷனல் அந்த இதில் காமிச்சிட்டு இருந்தார். ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் காவிரியை சமாதானப்படுத்துவார்னு நினச்சேன். ப்ரமோவில் அவங்க கை வைப்பாங்க, காவிரி மேலே கை இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அதாவது ஆறுதலாக சொல்லியிருப்பார், பேசியிருப்பாருன்னு நினச்சேன். பட் அது மாதிரி எதுவுமே இல்லை. பேச வரும்போதே நம்ம கங்காவோட என்ட்ரி வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எமோஷனல்ஸ், அவங்களோட அது வரைக்கும் என்னென்ன திட்டிருக்கேன், எப்படி முகத்தில் மொழிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட ஃபீலிங்ஸ் காமிச்சிருப்பாங்க நம்ம காவேரி கிட்ட. ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விஜய் ஒன்றை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நான் ஒன்றை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ விஜய் கொஞ்சம் நாளாக புரிஞ்சுட்டார், பட் இவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எல்லா டைம்லையும் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு நினைக்க வச்சிருச்சு. ஸோ எதுவும் சொல்ல முடியாது, பட் அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஸோ காவேரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இதனால் பழகிருக்காங்க. அதை வச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ பணத்தை தொலைச்சது காரணம் குமரன் தான், காவேரி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிறப்ப ஸோ இந்த இடத்துல நம்ம விஜய் காவேரியோட மேரேஜ் இதனால தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் காமிச்சிருவாங்களா, நம்ம கங்கா தோண்டி கேட்டு உண்மையெல்லாம் வழியில் வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு பாசிபிளே கிடையாது. இப்போ பாசிபிள் கிடையாது. இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக தெரிய வரும். பட் ஆனால் இப்போ அதுக்குள்ளெல்லாம் இந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ண மாட்டாங்க. விஜய் காவிரியோட மேரேஜ் ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்கன்னா அங்கே ராகினி உள்ளே வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ட்ராக் இல்லாமல் போய்டும். இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தது காரணமே நம்ம காவேரி பழி வாங்குறதுக்காக தான். ஸோ அது கண்டிப்பாக இப்போ நடக்காது. ஸோ அங்கெல்லாம் பிரச்சனைலாம் நடக்கும்போது நம்ம விஜய் சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் போய் ஸோ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு உண்மை தெரிய வரும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள டவுட் வரும். பட் எப்படி சமாளிச்சிருவாங்க நம்ம காவேரி. இது பணம் எப்படி கிடைக்கும் கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினா அப்படி மாதிரி சமாளிச்சிடுவாங்க. இப்போதைக்கு இந்த ட்ரூத் ரிவீல் ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. எனக்கு எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி இருக்கிறதுல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்க போகுது. ஸோ அந்த வீடுமே டெக்கரேஷன் இந்த மாதிரி அப்டேட் நான் காமிச்சிருந்தேன். மேபி இவங்க யாரும் சேர்ந்ததுனால ரியூனியனுக்காக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியல. இதனோட கெஸ்ட் தான் இதுவும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. பை பாய்.